கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்து மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியின் தப்பன் உங்களோட பேசுகிறாங்க. அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. இந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஏதேன் குடும்பமாக மகிழ்ச்சி குடும்ப தேவனாக்கிய கட்டாயமாக வாழ வைப்பாங்க. இப்போ நம்ம விசுவாசத்தை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி விசுவாசத்தை குறித்து ஒரு செய்தி பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4:17 மேலும் காணப்படுகிறவரே அல்ல காணப்படாதவைகளை நோக்கமாயிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாயிருக்கிறது. அப்போ மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல. அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீங்கள் பட்டுக்கிட்டு இருக்கக்கூட வியாதி, வேதனை, துன்பம், துயரம், பிசாசு போராட்டம் இதில் இல்லை, காணப்படுகிறவைகள இல்லை, காணப்படாதவர்கள் நோக்கமாக இருக்கிற. அப்போ வசனம் என்ன சொல்லுன்னா, நம்ம காணப்படாத, இப்போ நீங்கள் பிசாசு கட்டில், வியாதியில், தரித்திரத்தில், இல்லைன்னா ஏதோ ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை இருக்கீங்களா, அப்போ நீங்கள் காணப்படாதவைகளில் தான் நோக்கமாக இருக்கணும். பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வியாதியே அதே நோக்கமாக இருக்கக்கூடாது. வியாதி மேலே உங்களுக்கு நோக்கமாக இருக்கக்கூடாது, கடன் பிரச்சனை மேலே நோக்கமாக இருக்கக்கூடாது, பிசாசுகட்டில் மேலே நோக்கமா இருக்கக்கூடாது. அந்த காணப்படாதவைகள், காணப்படாத இந்த பிசாசுகட்டில இருந்து விடுதலை பெற்று நான் நல்ல மாதிரி வந்துருவேன், அது மேலதான் உங்களுக்கு நோக்கமா இருக்கணும் அப்படின்னு வசனம் தெளிவா சொல்லுது. ஆனா வியாதியிலிருந்து நான் சுகம் பெற்று நல்ல ஆரோக்கியம் ஆயிட்டேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நோக்கம் இருக்கணும். அதே மாதிரி தரித்திர மாதிரி நான் ஐஸ்வர்யவாட்டியா நம்ம கர்த்தரை மாற்றிட்டாரு அப்படிங்கிற அது மேலதான் உங்களுக்கு நோக்கமா இருக்கணும். நான் என் குடும்பத்தோட சமாதானம் சந்தோஷமா இருப்பேன், என் முழு குடும்பம் ரட்சிக்கப்படும் அப்படிங்கிறது மேலதான் உங்களுக்கு நோக்கமா இருக்கணும்னு வேத வசனம் தெளிவா சொல்லுது. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த ஓத்திரம் லேசான ஓத்திரமா மாறும்னு வேதவசனம் தெளிவா சொல்லுது. அப்ப நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க பிரச்சனை மேலே என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய கண்ணோட்டம் கண்டிப்பா இருக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த இதுக்கப்புறம் நான் நல்ல மாதிரி இருப்பேன், நான் என் சரீரம் நல்ல சுகத்தோட இருக்கும், என் சரீரம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறதுல உங்க நோக்கம் இருக்கணும். அது மாதிரி பிசாசுகட்டில இருந்து செய்வனக்கட்டில இருந்து நான் விடுதலை பெற்று என் குடும்பத்தோட கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தருக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன், நன்றி உள்ள சகோதரியா இருப்பேன் அப்படின்னா அது மேலதான் உங்களுக்கு நோக்கமா இருக்கணும். அப்ப பார்த்துட்டு இருக்க பிரச்சனை, போராட்டம், ஓத்திரம், அந்த நிந்தா அது மேல உங்களுக்கு நோக்கமா இருக்கக்கூடாதுன்னு வேதவசனம் தெளிவா சொல்லுது. ஆனா சில சகோதரிகளை பார்த்தீங்கன்னா, சில சகோதரர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா அந்த படுற நிந்த, ஓத்திரம், பாடு, அந்த சமாதானமற்ற சூழ்நிலை அது மேலேயே தான் நோக்கமா இருப்பாங்க. என்ன ஜெபிச்சுன்னு அப்படியே தான் இருக்கு, வீட்டில் சமாதானம் இல்லாம தான் இருக்கு, செய்வனக்கட்டில தான் குடும்பம் இருக்கு, ஒரு தரித்திரத்தில் தான் இருக்கு, இப்படியே இதே பேசுவாங்க, இது மேலே அதிகமா நோக்கமா இருப்பாங்க. அப்ப எப்படி கூட அதுல இருந்து நீங்க விடுதலை பெற முடியும்? அப்ப அதுல இருந்து நீங்க எப்படி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும்? அதுல இருந்து எப்படி ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும்? கண்டிப்பா பார்க்க முடியாது. அப்போ உங்க கண்ணோட்டம், உங்களுடைய விசுவாசங்கிற அந்த கண்ணோட்டம் வந்து அந்த காணப்படாதவைகள்ல வரக்கூடிய அதை குறிச்சு தான் உங்களுடைய கண்ணோட்டம், அந்த விசுவாசம் அதுல தான் இருக்கணும். உங்களோட விசுவாசம் என்னது? நான் வியாதியிலேருந்து நீங்கள் வந்து நல்ல சுகம் பெற்றுட்டேன், நல்ல ஆரோக்கியமாயிட்டேன், அதுக்கப்புறம் என் குடும்பத்தில் அந்த செய்வனை கட்டு மாறிட்டு, அதுக்கப்புறம் வந்து தரித்திரங்கள் மாறிட்டு, சமாதானமான உள்ள சூழ்நிலை வந்துட்டுன்னு அது மேலே நீங்கள் நோக்கமாக, அது மேலே விசுவாசமாக இருக்கும்போது தான் கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வாங்க, அதில் ஒரு மாற்றத்தை, ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக செய்வாங்க. அப்போ உங்கள் விசுவாசம் என்னதில் இருக்குன்னா, காணப்படாதவைகள் மேலே தான் உங்கள் விசுவாசம் இருக்கணும்னு வேத வசனம் தெளிவாக சொல்லுது. அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு தான் நீங்கள் படுற அந்த ஓத்திரம், நிந்த, பாடு, தரித்திரம் எல்லாமே லேசான ஓத்திரமா கண்டிப்பா கர்த்தராகிய தெய்வம் மாற்றி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்னதுன்னா மிகவும் அதிகமான நித்திய கனமகியும் உண்டாயிரும். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஓத்திரத்தையும் உங்களுக்கு லேசான ஓத்திரமாக்கி, அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் ஒரு பிளெஸ்ஸிங்கும் கர்த்தர் என்ன செய்தாரு, கொடுக்கங்காரு. மிகவும் நித்திய கனமகிமையாக உண்டாயிருக்கும். அப்போ நித்தியமான ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை, ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும்னு வேதவசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ நீங்கள் இந்த ஓத்திரத்தில் லேசான ஓத்திரமா பார்க்கணும். ஆண்டவரே, என்ன காட்டில் நீங்கள் எனக்காண்டி எவ்வளோ அடிபட்டு ரத்தம் சிந்துனீங்கப்பா, உங்களுடைய சரீரத்தெல்லாம் உழுது போட்டாங்களப்பா, நீங்கள் எனக்காண்டி பாவம் அறியாத சுத்த கண்ண ஆண்டவரே, நீங்கள் ஏசப்பா நீங்கள் எனக்காண்டி இவ்வளோ அடிபட்டு ரத்தம் சிந்துனீங்களே, உங்க அந்த பாடை காட்டு, அந்த ஓத்திரத்தை காட்டு, நான் படுற ஓத்திரம் பெருசு இல்லை ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஓத்திரத்தை லேசான ஓத்திரமா பார்க்கணும். அந்த வியாதியை, அந்த நிந்தைய, போராட்டத்தை, பிசாசுகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், நீங்க லேசா பார்க்கணும். உங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யணும், காணப்படாதவையில வரக்கூடிய அந்த நன்மைகள், ஆசீர்வாதத்தை, அந்த சுகத்தை, அந்த பண தேவையை என்ன செய்யணும், அதிகமா விசுவாசிக்கணும். அது மேலதான் நீங்க கண்ணோக்கமா இருக்கணும்னு வேதவசனம் தெளிவா சொல்லுது. அப்புறம் பாத்தீங்கன்னா யோபு பாத்தீங்கன்னா, யோபுக்கு வந்து நல்ல வசதியா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு சகோதரன், கர்த்தருக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு வந்து நீதிமானா, ஒரு
சன்மார்க்கனா ஒரு ஆண்டவருக்கு உத்தமனா நடந்த ஒரு சகோதரர் தான் யோபு. யோபுவோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை தவிர்த்துட்டு அவரோட ஆடு மாடுகள் அவருடைய பிள்ளைங்க எல்லாருமே என்ன செஞ்சிருந்தாங்க, அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனாலும் யோபுவை காட்டிலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஓத்திரம் ஒரு பாடு நின்ற வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி கண்டிப்பா இருக்காது. ஆனா அந்த மத்தியிலும் யோபு மனைவி என்ன சொல்றா, நீ கர்த்தரை நிந்திச்சுட்டு தூக்கு போட்டு செத்துருங்க. ஆனால் அவரோட விசுவாசம் பாருங்களேன் யோபுக்கு, நான் என்னுடைய மீட்பரை உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறார். ஆனா அந்த ஓத்திரத்திலையும் அந்த பாடிலையும் அந்த நிந்தையிலையும் ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலைக்கு ஆகிட்டார். நல்ல செல்வ சீமானா, நல்ல வசதியா, நல்ல பிள்ளைங்களோட, நல்ல ஆடுகள் மாடுகளோட அந்த இடத்துல அவர் வாழ்ற ஊர்ல பெரிய ராஜாவா வாழ்ந்தவர். அவர் எல்லாமே ஒண்ணு இல்லாம அழிஞ்சு போச்சு. பணம், நகை, கிக, பிள்ளைங்க எல்லாமே இதாகி ஓட எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு உடம்பெல்லாம் வியாதி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன செய்யறாருன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்காருன்னா அவரோட விசுவாசம் அப்படி இருக்குங்க. நிறைய பேரோட விசுவாசம் அப்படி இல்லை. ஒரு பாடு ஓத்திர வியாதி வந்துட்டுனா கர்த்தர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க விசுவாசம். யோபுக்கு பாருங்க, அப்படிப்பட்ட நிந்தையில, அப்படிப்பட்ட ஓத்திரத்துல, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவரோட விசுவாசம், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், கடைசி காலகட்டத்தில் நான் அவரை பார்ப்பேன், அவரை தரிசிப்பேன் அப்படின்னு யோபு என்ன செய்தார், அறிக்கையிடுறாரு. அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த பாடு ஓத்திரத்தை காட்டணும். நம்மளுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோட உயிரோடு இருக்கிறாரு, எனக்குள்ள வாழ்றாரு, என் ஜெபத்தை கேட்கிறாரு. அதனால யோபுக்கு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை பெரிய ஆசீர்வாதமா ரெட்டத்தனையா கிடைச்சிச்சு. அதே மாதிரி என் வாழ்க்கையிலும் ரெட்டத்தனையான சுகத்தை, ரெட்டத்தனையான பலனை, ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை, ரெட்டத்தனையான நன்மைகளை பார்ப்பேன் அப்படிங்கிற விசுவாசத்தை நீங்க எடுத்து பாருங்க. யோபுக்கு செஞ்ச அந்த ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை, ரெட்டத்தனையான நன்மைகளை, ரெட்டத்தனையா இழந்து போனதை திருப்பி பெற்றுக் கொண்டது போல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர ரெட்டத்தனையான சுகத்தையும், ரெட்டத்தனையான பலனையும், ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தையும், ரெட்டத்தனையான மகிமையும், ரெட்டத்தனையான பண செல்வத்தையும் கட்டாயமா தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டாயமா கொடுப்பாருங்க. அப்போ உங்க விசுவாசம் எது மேல இருக்குன்னா, காணப்படாதவைகள் மேலதான் உங்களுடைய விசுவாசம் இருக்கணும். பார்த்துக்கிட்டு இருக்க சூழ்நிலை மேல விசுவாசத்தை கண்டிப்பா வைக்காதீங்க. நீங்க காணப்படாதவைகள் மேல விசுவாசத்தை வைக்கீங்க. யோபுக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பின்னிலைமையில கொடுத்தது போல வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என் மனதார சொல்றேன், நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தையும் விசுவாசி பாருங்க. இயேசு சொன்ன இந்த வசனத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, அவரோட நாமத்தை விசுவாசிங்க. கட்டாயமா உங்களுக்கு என்னதுன்னா, காணப்படாதவைகள் மேல விசுவாசமா இருங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு அந்த நீங்க காணப்படாதவைகள் மேல அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை நீங்க விசுவாசிக்கும் போது, அந்த ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தை விசுவாசிக்கும் போது கட்டாயமா அதை கர்த்தர் என்ன செய்வாங்க, உங்க வாழ்க்கையில கண்டிப்பா கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாகவும் சமாதானமாகவும் ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தோட தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. நான் உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமா தெளிவா சொல்றேன். நீங்க எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தரோட கிருபை உங்களோட இருப்பதாக.